சார், பொதுவா ஒரு திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்குறது அப்படின்றப்போ, 2 பேருக்கான ஜோடி பொருத்தம் தாண்டி எல்லா பொருத்தமும் பார்ப்பாங்க. பட் திருமணம் ஆனதுக்கு அப்புறமா இப்ப இருக்க சூழ்நிலையில எல்லாருக்குமே இருக்கிற பொது பிரச்சனை மாதிரி ஆயிடுச்சு குழந்தையின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை. எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ஸ்ல போயிட்டு குழந்தை பேருக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத பார்க்க முடியுது. எதனால இந்த மாதிரி ஆகுது? 1960க்கு முன்னாடி ஜாதக முறை, மக்கள் வாழ்வியல் முறை வேற. 80க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது டோட்டலாகவே மாறுது. அதுலேயும் 2Kக்கு அப்புறம் ஜாதகமே பார்க்கணுன்ற அளவுக்கு போயிடுச்சு. பொதுவாகவே குரு சொன்னா உங்களுக்கு குழந்தைய கொடுத்துருவாரு அப்படின்றது ஜோதிட விதி. இதெல்லாம் கரெக்டு தான், தப்பு கிடையாது. ஆனால் இவருக்கு குழந்தை கிடைக்குமா கிடைக்காதான்றது இந்த 5ஆம் பாவம் தான் முடிவு பண்ண போகுது. இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி சந்திரனும் சேர்ந்து குருவோட சேர்ந்து அந்த குழந்தைக்காரனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ குழந்தைக்காரனை குரு கெட்டுட்டாரு. இதுக்கு நீ என்ன கோயில் போய் பரிகாரம் பண்ணாலும் வேலையாகாது. இப்போ இவரு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபா செலவு பண்ணிக்காரு பரிகாரத்துக்கு மட்டும். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், பொதுவா ஒரு திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்குறது அப்படின்றப்போ 2 பேருக்கான ஜோடி பொருத்தம் தாண்டி எல்லா பொருத்தமும் பார்ப்பாங்கல்ல. குழந்தை பிறக்குமா, கடைசி வரை சேர்ந்து வாழ்வாங்களா, எல்லா பொருத்தமும் பார்த்து தான் ஜோதிடர் இவங்க 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. பட் திருமணம் ஆனதுக்கு அப்புறமா இப்ப இருக்க சூழ்நிலையில எல்லாருக்குமே இருக்கிற பொது பிரச்சனை மாதிரி ஆயிடுச்சு குழந்தையின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை. எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ஸ்ல போயிட்டு குழந்தை பேருக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத பார்க்க முடியுது. எதனால இந்த மாதிரி ஆகுது சார்? ஆமாம், இப்போது எல்லா ஜோசியர்கிட்டையும் நம்ம என்ன பண்ணுவோம், பொருத்தம் மட்டும்தான் பார்ப்போம். 10 பொருத்தம் இருக்கா, 5 பொருத்தம் இருக்கா, 7 பொருத்தம் இருக்கான்னு பார்ப்போம். இது காமனாக காலகாலமாக பின்பற்றுறது. இது 1960க்கு முன்னாடி ஜாதக முறை, மக்கள் வாழ்வியல் முறை வேற. 60க்கு அப்புறம் 80 மட்டும் அந்த வாழ்க்கை முறை வேற, வாழ்வியல் முறை வேற. 80க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது டோட்டலாகவே மாறுது. அதுலேயும் 2Kக்கு அப்புறம் ஜாதகமே பார்க்கணுன்ற அளவுக்கு போயிடுச்சு. ஸோ அன்னைக்கு அப்படி தான் கிரக அமைப்பே இருக்குது. அந்த கட்டங்கள் அப்படி தான் இருக்குது, கிரகத்தை நகரம் அப்படி தான் இருக்குது. அதே நடிப்பில் வச்சு வரும்போது ஒருத்தவங்களுக்கு பொருத்தம் பார்க்குறோம். 10 பொருத்தம் இருக்குது, ஓகே டன். மாங்கல்ய பொருத்தம் இருக்குது, டன். குழந்தை பாக்கியம் இருக்குது, டன். இதுதான் பார்ப்போம். ஆனால் இதை பார்த்தும் ஏன் குழந்தை பிறக்கல? இப்போ என்ன நடக்குதாங்க? பொருத்தம் பார்த்தோம், அவங்களுக்கு மகேந்திர பொருத்தம் இருக்கா பார்க்குறோம், யோனி பொருத்தம் பார்க்குறோம், கழுத்து பொருத்தம் எல்லாம் பார்க்குறோம். பார்த்தும் திருமணம் ஆகி கல்யாணம் ஆகி 10 வருஷம் 5 வருஷமாக குழந்தை பிறக்காமல் இருக்குது. இப்போ என்ன காரணம்? அலசி ஆராயணும். நம்ம தப்பு பண்ணுறதுனா பொருத்தம் மட்டும்தான் கேட்குறோம் போயிட்டு. இவங்களோட ஜாதகத்துக்கு அமைப்பு எப்படின்னு கேட்கவே மாட்டோம். எல்லாரும் பண்ணுற தப்பு அதுதான். அப்போது இந்த ஜாதகருக்கும் 10 பொருத்தம் பார்த்து தான் திருமணம் பண்ணாங்க. திருமணம் பண்ணி ஏறக்குறைய ஒரு 10 வருஷம் நெருங்கிடுச்சு. இவர் ராகு தசையில், அதாவது இது விருச்சிக லக்னம். விருச்சிக லக்னத்துக்கு ஒரு லக்னத்துக்கும் பாதகாதிபதி மாரகாதிபதினு ஒரு கான்செப்ட் இருக்குது. பொதுவாகவே இந்த பாதகாதிபதி தசையோ அல்லது பாதக அதிபதி வீட்டில் ஒரு கிரகம் இருந்து தசையோ நடத்தினா அந்த தசையில் கிடைக்கக்கூடிய எதுவுமே அவங்களுக்கு முழுமையாக அனுபவிக்க முடியாது. இப்போ ஒரு உதாரணம் சொல்லப்போனா, ஒருத்தர் மருத்துவம் படிப்பார். மருத்துவம் படிச்சுட்டு அவர் பாலிடிக்ஸ் இருந்துருவார். நிறையா பார்த்துருப்பீங்க. மருத்துவம் படிப்பார், ப்ராக்டிஸ் பண்ணுவார். ஆனால் அந்த மருத்துவத்தையே விட்டுட்டு ஃபுல் நேரம் அரசியல் வந்துடுவார். ஓகேங்களா? அதேமாதிரி மருத்துவம் படிப்பார். மருத்துவம் படிச்சுட்டு கொஞ்சம் நாள் பண்ணி பிஸ்னஸ் பண்ண போயிடுவார். அப்போ என்னன்னா, இது எல்லாமே இப்போ ஒருத்தர் MBA படிப்பார். MBA படித்து சம்மந்தமே இல்லாமல் கேட்டரிங் பண்ணிருப்பார். அவர் MBA படித்தது வேறு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஒரு கம்யூனிகேஷன் படிச்சுப்பார். ஆனால் இவர் ஹோட்டல் நிற்பார். அப்படின்னா இந்த பாதகம் சம்மந்தப்பட்ட தசையோ, பாதக வீட்டில் ஒரு கிரகம் இருந்து தசையோ நடத்தினா அந்த தசையில் கிடைக்கக்கூடிய எதுவுமே அவர் பின்னால் வாழ்க்கை கிடைக்காது. இவருக்கு இந்த ராகு தசை முடியும் பொழுது ஒரு திருமணம் நடக்குது. திருமணம் நடந்து கொஞ்ச காலத்தே குரு தசை வந்துடுது. ஸோ குரு தசை வந்தால் பொதுவாகவே எல்லாரும் நம்ம குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு பொதுவான விதி. பொதுவாகவே குரு தசை வந்ததுன்னா உங்களுக்கு குழந்தைய கொடுத்துருவாரு அப்படின்றது ஜோதிட விதி. இதெல்லாம் கரெக்டு தான், தப்பு கிடையாது. ஆனால் இவருக்கு குழந்தை கிடைக்குமா கிடைக்காதான்றது இந்த 5ஆம் பாவம் தான் முடிவு பண்ண போகுது. அப்போது அன்னைக்கே இந்த பையனுக்கு திருமணம் ஆகுதுக்கு முன்னாடியே ஒரு குழந்தை பிறக்குமா பிறக்காதான ஒரு முடிவு எடுத்திருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தங்களை தயார் பண்ணியிருப்பாங்க. சரி, வந்தாங்க சார், இதுமாதிரி கல்யாணம் 10 வருஷம் ஆகுது, இவங்க குழந்தை அப்படின்றாங்க. வாங்கி பார்க்கணுன்னா இந்த ஜாதகருக்கு பாருங்கள், 5ஆம் அதிபதி 11ல். அந்த 5ஆம் வீட்டை குரு பார்க்குறாரு. ஜோதிட ரீதியாக குழந்தை கொடுக்கணும், ஆனால் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னு ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த குருவோட பாதகாதிபதி மாரகாதிபதி, இந்த லக்னத்துக்கு மாரகாதிபதி சனி பகவானும், இந்த 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 லக்னத்துக்கு பாதகாதிபதி சந்திரனும் சேர்ந்து குருவோட சேர்ந்து அந்த குழந்தைக்காரனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ குழந்தைக்காரனை குரு கெட்டுட்டாரு.
அப்போ இந்த குரு தசை நடந்தாலும் அது பயன் இல்லை. அப்போ இந்த பாதகாதிபதியாகவும் மாரகாதிபதி தான் வேலை செய்வார் அவர். அதே நேரத்தில் இந்த 5ஆம் வீட்லேயும் மாந்தி வந்துடுது. அப்போ 5ஆம் வீட்லேயும் மாந்தி வந்து 5ஆம் பாவ காரகமும் கெட்டு அந்த பாவமும் கெட்டு இவருக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடாதுன்றது விதி. அப்போ இவருக்கு எப்படி குழந்தை கிடைக்கும்? ஒரு விதி இருக்குல்ல, இவருக்கு என்னன்னா தத்து புத்திர யோகன்ட்டு தான் வருது ஒரு ஜாதகத்தில். அப்போ இவருக்கு குழந்தை இருக்குது எப்படின்னா, இவருக்கு நேரடி வாரிசு இல்லாமல் வேறு ஒரு மூலியம் தத்துவான்றதான் இந்த ஜாதக விதி. அப்போ எப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், அவன் மனைவி ஜாதகத்தை பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ மனைவி ஜாதகத்தை பார்த்த முன்னாடியே இவருக்கு 7ஆம் வீடு தான் மனைவி. அப்போ அந்த மனைவி ஸ்தானத்துக்கு 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி எப்படி பார்க்கணும்? அதாவது ஒரு பெண் ஜாதகத்தில் 5ஐயும் பார்க்கணும், 9ஐயும் பார்க்கணும். இதுதான் ஒரு பெண்ணுக்கு புத்திரத்தை பார்க்கக்கூடியது. 9ன்றது கர்ப்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ 5ஆம் பாவமும் 9ஆம் பாவம் நல்லா இருந்தால் தான் அந்த பெண்ணுக்கு குழந்தை கிடைக்கும். அப்போ இவருடைய ஜாதகத்துக்கு 7ஆம் வீடு தான் மனைவி. நம்ம அதே வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த 7க்கு 5ம் கெட்டு போச்சு. ஓகேங்களா? அப்போது 2, 3, 4, 5 அப்போது இவருக்கு வரப்போகிற பார்ட்னருடைய 5ஆம் பாவம் கெட்டு அந்த பார்ட்னருடைய 9ஆம் பாவம் அதுவும் கெட்டுடுச்சு. இந்த பார்ட்னருக்கு 9ஆம் பாவம் தனுசு வீடு. இந்த தனுசுக்குடையவர் குரு. பாருங்க, இவருடைய மனைவிக்கு 5ஆம் பாவம் கெட்டு இந்த மனைவிக்கு 9ஆம் பாவம் கெட்டு இவருக்கு 5ஆம் பாவம் கெட்டுடுச்சு. அப்போ இவருக்கு வரப்போற மனைவி தான் அப்படிதான் இருக்கும். நீங்க என்னதான் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாலும் இவருக்கு வரப்போற மனைவியும் 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் கெட்ட மாதிரி தான் அமைப்பே கிடைக்கும். இதுக்கு நீ என்ன கோயில் போய் பரிகாரம் பண்ணாலும் வேலையாகாது. இப்ப இவரு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபா செலவு பண்ணிக்காரு பரிகாரத்துக்கு மட்டும். இவர் பார்க்காத ஜோதிடரே இல்லை அப்படின்னாலும் சொல்லலாம். அப்போ எல்லா ஜோதிடம் பார்த்து யார் என்ன ஜோதிட பரிகாரம் சொன்னாலும் செஞ்சுருக்காங்க. செஞ்சும் குழந்தை கிடைக்கலன்னா இதுதான் விதி. அப்போது இவருக்கு குழந்தை இல்லை, குழந்தை கிடைக்கக்கூடாதுன்றது விதி. அப்போது இவருக்கு குழந்தை கிடைக்கூடாதுன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி ஜாதகம் தான் அங்கேயும் கிடைக்கும். அப்போ மனைவி ஜாதகம் அப்படி தான் இருக்குது. சரி, ரியலாகவே மனைவி ஜாதகம் வாங்கி பார்த்தாலும் அங்கேயும் அதான் இருக்குது. இதே குழப்பம் அங்கேயும் இருக்குது. அப்போது இவருக்கு குழந்தை தத்து புத்திரம் கிடைக்கும். அப்போ எப்படி கிடைக்குன்னா, இவருடைய மூத்த சகோதரி மூலமாக ஒரு குழந்தை வரும். அந்த குழந்தைக்கு இவர் தத்தெடுப்பான்றதான் விதி. இப்போ அந்த குழந்தை ஜாதகத்தை வாங்கி பார்க்கும்போது அந்த குழந்தை ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்குது. அந்த குழந்தை ஒரு இடத்துல தத்து போகுன்றது அமைப்பு இருக்குது. அப்போ இந்த சார்ட்டை எப்படி பிளான் பண்ணி கேட்பாரு கடவுள். அப்போ நீ எந்த கோயில் வேணாலும், நீ தமிழ்நாட்டில் உலகத்தில் எந்த கோவிலுக்கு போனாலும் இவரோட அமைப்பு இப்படி தான் இருக்குது அப்படின்றது விதி. சரி சார், எனக்கு அதெல்லாம் வேணாம், எங்கள் அக்கா பண்ணலாம் வேணாம், எனக்கு நேரடி வாரிசாக வேணும் அப்படின்னா விந்து தானம் மட்டும்தான் ஒரு அடுத்த ஆப்ஷனு. விந்து தானமோ அல்லது முட்டை எக்கு தானமோ வாங்கி குழந்தை பெற்றுக்கலாம். அப்போ இதுக்கு உங்கள் அக்கா பையனை மேலு தன்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ எல்லாரும் பெரும்பாலுமே போகிறாங்க, டோனர்கிட்ட போகிறாங்க, எக்குவோ விந்தோ வாங்கி. அதுவே ஃபேக்காக இருக்குது இப்போ. ஆமாம், ஃபேக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த 3 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷனில் தான் இவருக்கு குழந்தை. அப்போ நேரடியாக அவருக்கு வாரிசு இல்லை அப்படின்றது நம்ம ஜாதகம் தெளிவாக சொல்லிடுது. அப்போ இந்த ஜாதகம் நம்மகிட்ட வரும்போது இது பரிகாரம் சொல்லி இவரு நேரத்தையும் வேஸ்ட் பண்ணி இவரோட பணத்தையும் விரயம் பண்ணுறதுல ஒரு யூஸ் கிடையாது. எனக்கு பரிகாரம் தெரியும், நான் பரிகாரம் காட்டி ஜெயிச்சு காட்டுறேன்னு நம்ம வாக்குவாதம் பண்ணுறதுலையும் அர்த்தம் கிடையாது. ஆக ஜாதகத்தை பார்க்கணும். ஒரு ஜாதகத்தை வச்சு இவருக்கு அமைப்பு இருக்கா இல்லையா, எந்த மாதிரி அமைப்பு சொல்லிட்டோம் அப்படின்னா அவர் அதுக்கேற்ற மாதிரி தயார் பண்ணிப்பார். அப்போ இந்த ஜாதகத்துக்கு தத்து புத்திர யோகம் மட்டும்தான் விதி. அப்போ நீங்கள் நான் என்ன சொன்னால், என்னதான் திருமண பொருத்தம் பார்த்தாலும் நம்மளோட விதியை தெரிஞ்சுக்கணும். இது ஜோதிடருக்கும் பொருந்தும். ஏன்னா இன்னைக்கு என் கூட பல எத்தனையோ ஜோதிட நண்பர்களுக்கு குழந்தை பிரச்சனை இருக்குது. திருமணமாகாத எத்தனையோ ஜோதிடர் இருக்கிறாங்க. அந்த ஜோதிடர் எத்தனையோ பேருக்கு திருமணம் சாந்தி பரிகாரம் பண்ணுறாரு. இப்போ அவர் பண்ணுறதுனால கேள்விக்கு இல்லை, அவருக்கு பண்ணுன்றது விதி. ஓகேங்களா? ஒரு மருத்துவம் பார்க்குறாருன்னா மருத்துவர் ஆரோக்கியமாக அவசியம் கிடையாது. அவர் மருத்துவம் தெரிஞ்சால் போதும். அப்போது ஜோதிடருக்கும் இந்த குறை இருக்குது. அதனால் ஜோதிடர் குறை இருந்தாலும் அவரு அடுத்த ஒரு பிரச்சனை தீர்க்கறதுக்கு உண்டான அனுமதி கடவுள் கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா? அதுமாதிரி எங்கள் ஜோதிடத்துறையிலேயே குழந்தை இல்லாதவர்கள், திருமணமாகாதவர்கள், தங்களுடைய குழந்தைக்கு திருமணமாகாதவங்களாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஸோ எல்லாமே இந்த ஃபிக்ஸட் சார்ட்டு. அப்போ நம்மளோட விதியை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை நகர்த்தணும் அப்படின்னா வாழ்க்கை நல்லா இருக்கும். கண்டிப்பாக சார், ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நன்றி. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் முகத்துணை.